அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே என்னோட பசங்களும் சேர்ந்து ஹாய் சொல்றாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய ஹாய்ங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. ஸோ உருளைக்கிழங்கு எதுக்குன்னு பார்த்தோன்னே ஓரளவு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யறதுக்கு தாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கத்தியால வந்து கட் பண்ணது தான். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யறதுக்காகவே தனியா ஒரு மிஷின் வருங்க. ஸோ நீங்க பீச்லயும் பார்த்துருப்பீங்க, வெளியில எங்க வித்தாலும் அப்படியே அவங்க வச்சிருப்பாங்க. ஸோ கட்டிங்காகவே அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு நான் வந்து எந்த வித மிஷினும் இல்லாம வீட்டுல எப்படி சிம்பிளா செய்யலாம் அப்படின்னு தான் வந்து நான் இன்னைக்கு காட்ட போறேன். ஸோ இது பாத்தீங்களா, கத்தி எடுத்து நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கத்தி எடுத்து நல்லா வந்து ஸ்டிக்ல படுற மாதிரி ரவுண்டா கட் பண்ணுங்க. ஆனா வந்து கரெக்டா கட் பண்ணிட்டீங்கன்னா சர்க்கிள் தனியா வந்துடும். ஸோ கொஞ்சம் அப்படியே கிராஸா கீழே கீழே லைன் போற மாதிரி கட் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து ஷேப் வந்துருங்க. ஆனா என்னன்னா மெலிசா வராது, கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மெலிசா வரணும்னா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்றேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு மெலிசா வரலைங்க, கொஞ்சம் திக்கா தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இப்போ வந்து நல்லா கொஞ்சம் விரிச்சு விட்டுருலாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய உருளைக்கிழங்காவே எடுத்துட்டேன். ஸோ ஆக்சுவலி வந்து இது குக் பண்ணுற ஐடியா இல்லை, நான் வெளியில இருந்து நார்மலாக வந்து உருளைக்கிழங்கு வாங்கி வைப்பேன். ஸோ அப்படி வாங்கிட்டு வந்துட்டேங்க. சரி, இதை பார்த்தோன்னே என் பசங்க கேட்டாங்க. ஸோ அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஐடியாவே வந்தது. சரி செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்ட்டு ஸோ நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா திக்கா வந்திருக்கு. ஸோ திக்கா வந்தால் எப்படிங்க கிறிஸ்பியாக வரும், வராதுல்ல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், கத்தி எடுத்து இதை வந்து நடுவில் கட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நம்ம பண்ணுறது தானேங்க ஐடியா. ஸோ அந்த மாதிரி நான் இன்னைக்கு பிளான் பண்ணி எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி நான் வச்சுக்கிட்டேங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஸ்ப்ரிங் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் ஸ்பெஷலுங்க, ஏன்னா இது என் ஹஸ்பண்ட் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா நான் தான் செஞ்சேன். கொஞ்சம் சின்ன உருளைக்கிழங்கா செஞ்சால் இன்னும் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 4 தான் இப்போதைக்கு ரெடி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த 4மே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் இதுக்கு மசாலா ரெடி பண்ணும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த சைட் மசாலாக்கு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிட்டீங்க 1 கப் அளவுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தனியா தூள், ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் ஆம்ச்சூர் பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஸோ உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக இல்லாமல் லைட்டாக தண்ணியாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குங்க. எல்லா சைடுமே கார்ன்ஃப்ளவர் மாவு படுற மாதிரி நம்ம ஒவ்வொன்றா எடுத்து வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் நல்லாவே வந்து சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேங்க. ஸோ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததால நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே வந்து நல்ல லேஸ் ஆகிடுங்க கிறிஸ்பியாகி. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கிறாது நல்லா குக் ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ எப்படியும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சும் உங்களுக்கு டைம் எடுக்கும் நல்லா குக் ஆகுறதுக்கு. ஸோ உள்ள எல்லாமே வெந்து வரணுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரை பண்ணிக்கிட்டேங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணதை மறுபடியும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா சூடாக சாப்பிட்டதாங்க இது கிறிஸ்பியாக இருக்கும். லைட்டாக ஆறுனா கூட கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்பினஸ் கம்மியாயிடுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணதை வந்து பிளேட்டில் ஷிஃப்ட் பண்ணுறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது நீங்களே பாருங்க. அவ்வளோதாங்க. ஸோ பீச்சில் விற்கிற கிறிஸ்பி பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சிம்பிளாகவே செஞ்சாச்சு. என்ன லைட்டாக ஷேப் தான் வேரியேஷன், பட் டேஸ்ட்டு அதே மாதிரி தாங்க இருந்தது. ஸோ அதுக்கு மேலே அங்கே கொடுக்குற மாதிரி கொஞ்சம் மயோனஸையும் டொமேட்டோ சாஸையும் லைட்டாக மேலே தூவி விட்டு நான் கொடுத்துட்டேங்க. ஸோ இவருக்கு கொடுக்கும்போது லைட்டாக மிளகாத்தூளும் உப்பும் சேர்த்து மேலே தூவி விட்டுட்டேன். பசங்களுக்கு கொடுக்கும்போது உப்பு மட்டும் லைட்டாக தூவி விட்டுட்டு கொடுத்துட்டேங்க. எங்கம்மா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பீச்சுக்கு வரதே கிடையாதுங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னே தெரியாது. இன்னைக்கு நான் வந்து புதுசாக செஞ்சு கொடுத்தேன். அவங்க ரொம்ப ஈகராக வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க எங்கள் அம்மா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் கத்தியில தான் கட் பண்ணேன். எவ்வளவு சூப்பரா வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வந்திருக்கு பாருங்க. ஸோ உண்மையா சொல்றேன், பர்ஃபெக்டா வரணும்லாம் அவசியம் இல்லைங்க. பட் டேஸ்ட் பிடிச்சிருக்கணும். நம்ம வெளில சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் சாப்பிட்டா எவ்வளோ ஹெல்த்தின்றது நமக்கே தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததுங்க. அவ்வளோ எம்மியா இருந்தது. ஸோ செஞ்சு முடிச்சோடனே என் பசங்களுக்கு மம்மி பத்தலை இன்னொன்று செஞ்சு கொடுங்கன்னாங்க. ஸோ அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண என்னோட ஹஸ்பண்ட் ஓடி வந்துட்டாருங்க. ஸோ அவர் கட் பண்றது அவருக்கே தெரியாம வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். சீரியஸா வீடியோ பார்த்தாருன்னா கண்டிப்பா எனக்கு கத்துவாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மட்டும் இல்லாம இவரு பசங்க எல்லாருமே சேர்ந்து கிச்சனுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணாங்க. சோ அவ்வளவுதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். சோ இதே மாதிரி சூப்பரான vlogல மீட் பண்றேன். பாய்.